இன்றைக்கு இந்தியாவிற்கே தேவையான ஒரு தத்துவம் சுயமரியாதை தத்துவம். 1925 தந்தை பெரியார் என்னென்னலாம் அன்னைக்கு இருந்த சுயராஜ்ய கட்சியில, அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைன்னு சுட்டி காட்டினாரோ, இன்னைக்கும் பிரச்சனைகள் அதுவே தான். ஆனா வடிவங்கள் வேறையா மாறி இருக்கு, ஆட்கள் வேறையா மாறி இருக்கிறாங்க. ராஜாஜி இருந்த இடத்துல இன்னைக்கு வேறு சிலர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மாற்றங்கள் நடந்திருக்கிறது. ஆனா அடிப்படையில் தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை ஒண்ணுதான், மனிதர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை ஒண்ணுதான். அப்படி நாம் எதிர்கொள்ளுகின்ற சிக்கல் மற்ற மக்களுக்கும் நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம், நாம் எப்படி அதை மட்டுப்படுத்துகிறோம் அப்படின்றத பரப்புவது, அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இந்த பரப்புரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பரப்புரை தடைபடாமல் நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஆங்கிலத்திலும் சரி, பிற மொழிகள்லையும் சரி, தந்தை பெரியாருடைய படைப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. மாடர்ன் ரேஷனலிஸ்ட் மாதிரியான இதழ்களில் ஆங்கிலத்தில் பெரியார் பற்றிய கருத்துக்கள், பெரியாருடைய கருத்துக்களே நேரடியாக ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் வாங்கி நாம் வடக்கில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அங்கு பெரியார் அதிகம் போக போகத்தான் அங்கும் நம்மை போல சுயமரியாதை உள்ளவர்கள் அதிகமாகத்தான் அங்கும் ஆட்சி மாற்றங்கள் நடக்கும். அப்போதுதான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிசத்தை முழுமையாக நம்மால் அகற்ற முடியும்.